எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையலுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மறக்காம ஸ்டவ்வை பற்ற வச்சா மட்டும் தான் ஆன் ஆகும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும், அடுத்து கடுகு போடணும், அடுத்து வெங்காயம் போடணும். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 2 வெங்காயம் போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கிரீன் சில்லி 3 பச்சை மிளகா போடுறேன். 4 பழம், ஒரு பூண்டு, அடுத்தது கொஞ்சமாக புளி. நம்மளுக்கு தேவை. நீங்கள் புளி அதிகமாக சாப்பிட்டா புளி அதிகமாக போடுங்க, இல்லை கொஞ்சமாக சாப்பிடுங்க, இல்லை பாதி போட்டால் போடுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. அது பொரிச்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கடையில் தான் போகிறோம், அதனால. வெங்காயம் போட்டாச்சுங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் வெட்டினீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருங்காது, இல்லைன்னா ஒரு மாதிரி கலராக ஆகிடும் கத்திரிக்காய். வெங்காயம் கொஞ்சம் கலரான போதும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா கலந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கடையில் தான் போகிறோம், அதனால் அப்படியே போட்டு கலரலாம். கத்திரிக்காய் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வதக்கலாங்க. குக்கர் அப்படியே மூணாவது விசில் போடாமல் சும்மா மூடி வச்சோம்னா அதிலே வதங்கிடும். எப்படி வதக்கிட்டு பாருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கணும். விசில் போட வேணாம், அப்படியே மூடி. பாருங்க, சூடான சுவையான கத்திரிக்காய் கடையல் ரெடிங்க. இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் வறுத்து வச்சு சாப்பிடுங்க. சமைச்ச சாப்பாடு எல்லாமே நீங்களே சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்